ஹாய் விவாஸ், இன்றைக்கி உங்களுக்கு நான் ரவையை வச்சு கேக் பண்ணி காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தயிர் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அது கூடவே கொஞ்சோண்டு எண்ணெயையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அதையும் நல்லா அடிச்சுக்கோங்க. அடித்து அது ரெண்டும் நல்லா கலக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூடவே தேவையான அளவுக்கு வெல்லம் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அடிங்க. அந்த வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி கட்டி இல்லாமல் வரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது கூடவே கொஞ்சம் ரவையை தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே நல்லா கலந்து வரணுங்க. எதுவும் கட்டி இல்லாமல் நல்லா நீட்டாக வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஓரளவுக்கு குழன்னு இருக்கட்டும். அப்படின்னா தான் வெந்தவுடனே அந்த கரெக்டாக பதம் வரும். அதில் மேலே டெக்கரேஷனுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் டியூட்டி ஃப்ரூட்டி போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இதை அடியில் மணல் போட்டு குக்கரில் வச்சு விசில் போடாமல் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா இது ரெடி ஆகிடும். இது சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.